போய் சொல்றா இந்த வீட்டுக்குலாம் போயிடுயா? வீடு என்ன செய்ய போறா நீ? இவ்வளவு காலத்துக்கு லவ் சொல்லாம இதே முரளிமா இருக்க போறா? அதான் நான் யோசிக்கேன், இப்பயே போயிட்டு இருந்தா கஷ்டம், பேசாம இன்றைக்கு போய் கேட்டுலாம்ன்றது. உள்ள போய் கேளு. ஆனா இந்த வீட்டை நான் பாத்துக்கேன்டா, ஏர் கட் பண்ண டோபர்மேன் மாய் ஒருத்தன் இப்ப வயசான மாய் அவன் அப்பா நினைக்கிறேன். ஓகே, நீ போய் கேட்டுரு. மச்சான், உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கும் உனக்கு இருக்கிற மார்க்கெட்டுக்கும் வந்து இந்த புள்ள எல்லாம் ஓவர்றா. பரவாயில்ல மச்சான், எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிட்டா? பிடிச்சிருக்கு. சரி, இஷ்டப்பட்ட வாழ்க்கை வாழ போறா நீ. உன் லவ்க்காக நான் உயிரையும் கொடுப்பேன். அதெல்லாம் வச்சு நான் ஒன்றும் செய்யலாம் மச்சான். நீ ஒரு உள்ள வந்து சப்போர்ட்டுக்கு நான் மட்டும் யோசிக்க, கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் அவனோட எதிப்பேன். சரி போமா, உள்ள வா. அங்கிள் அங்கிள் என்னடா காது விளங்காதோ? அங்கிள் ஜெயவா இருக்கும். அங்கிள் 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 அங்கிள். ஆறு தம்பி, நீங்க திறந்த விட நுழையிறமா இருக்கீங்க? அரை மணி தேவை வச்சிருக்கோம், கேக்குறீங்க. வருத்தக்காரப்படி நீங்க கூட்டிட்டு வந்தீங்க, ஆட்டோக்குள்ள வச்சுக்கிறானே வந்து காசு கேட்கிறேன்டா. அப்படியா? வேற உள்ள வருத்தக்காரன் என்ன ஃப்ரெண்ட் தான். வருத்தக்காரன் மாதிரி நீங்க என்ன என்ன வேணும்? இல்லைங்க, நான் இப்ப இந்த ஒரு 3வது வீடு அப்படி தள்ளி தான் இருக்கேன். தெரு என்னடா வீடுல தெரு. நான் ஏன் மட்டும் படிச்சிருக்கேன். சரி, படிங்க. டிக்டாக்ல 1 மில்லியன் லைக். வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே ஒரு வேலை சும்மா நோமலா வேலை பண்ணி பார்த்துருக்கேன். சம்பளம் எல்லாம் ஓகே. சரி, ஏன் இதெல்லாம் என்ன சொல்றீங்க? சொல்லுவேன், விளக்கமா சொல்லுவோம். எங்கள் என்ன மச்சான் சொல்லுவோமா? சொல்லிடுறா, இதான் சரியா. நம்ம என்ன பகடி பண்ணி தெரியுங்களா? இப்ப சொல்லிடுவாங்க. 1000 வேலை இருக்கு, நான் வெளியே வரவும் டக்குன்னு சொல்லுங்க. அங்கிள் கோயிக்காதீங்க, அடுத்த வேணான்னு மட்டும் சொல்லிடுறாங்க. உங்களோட மகளை நான் ஒரு வருஷமா லவ் பண்றேன் அங்கிள். அவள் நான் செத்துறேன் அங்கிள். மகளா? எனக்கு புத்திரபாகியம் இல்ல தம்பி. கல்யாணம் முடிச்சு 15 வருஷம், புத்திரபாகியம் இல்ல எனக்கு. நம்ம பாக்குறதுக்கு அப்படிதான் தெரியுது. ஆனா எப்படி? ஹவ் இஸ் பாசிபிள் அங்கிள்? இப்ப போச்சு அங்கிள். மகள், உங்களோட மகள் மஞ்சள் கலர் சாரி கட்டி பூஜை மகள். அடே, அது என்ன பொஞ்சாதிரா? பொஞ்சாதியா? அடி ஒன்று சொன்னாடி, அங்க இங்க தெரியாது. கோயிலுக்கு போற கோயிலுக்கு பாருடி, அவன் இந்த கடை நாயெல்லாம் வீட்டை வந்து தெரியானே. நீங்க வெளியிடணும். வெட்டக்கிழமுங்க படிச்சு கூப்பிடுயா? வெட்டக்கிழமுங்க இல்லைங்க, 30 வயசு ஆக போகுது. இதை விட்டா வர சான்ஸ் இல்லை. 90s கிட்ஸாடா நீங்க எல்லாம். அதான் பொம்பளை வரிய பிடிச்சி திட்டுறீங்க. அடுத்த வண்ட பொண்டாடி ஏதாடி செஞ்சுட்டா போச்சு. பிரான்ஸ்ல இருக்கான் போல. ஹாய் வந்து போடுவா. ஹாய். என்ன உடனே பார்த்தா சும்மாதான் இருக்கான் போல. ஹாய் ஹாய். நீங்க எங்க இருக்கீங்க? ஐயோ, நான் பிரான்ஸ்ல இருக்கேன். ஓ, பிரான்ஸா? பிரான்ஸ் கொஞ்சம் ஸ்பெல்லிங் சொல்லுங்க பாப்போம். வாவ். ஓகே, அப்ப நீங்க பிரான்ஸ்லாம் இருக்கீங்க. அது சரி, எங்களோட இது ப்ரொஃபைல்ல ஓட்டுக்கிற நீங்க? நான் தான். அது எப்படி இருக்கேன்? கியூட்டா இருக்கீங்க நீங்க. நான் உங்களோட ஃப்ரெண்ட் ஆகலாம். உங்களோட ஃப்ரெண்ட் என்ன எல்லாம் ஆகலாம். அப்படியா? எல்லாம் ஆகலாம். ஐயோ, நீங்க எங்க இருக்கீங்க? நான் வந்து இங்கதான் இருக்கேன். அங்கதானா? அங்கதான் இருக்கேன். சரி, இலங்கைக்கு எப்போ வாரீங்க? நான் வருவேன் தங்க. ஆனால் வந்து வந்தா வந்து அது இந்த நோமலா வர நாள் இல்லை, அந்த நாள் நமக்கு கல்யாண நாளாக தான் இருக்கும். கல்யாணமா? என்ன மனசு என்ன அம்மாமாய் பார்த்துக்கொள்வியா? நான் அப்பா அம்மா பெரிய அம்மா சித்தப்பா எல்லா மாதிரியும் நான் பார்த்துக்கொள்வேன். கட்டாயம். என்ன இந்த மனசை நான் உன்னோட ஒப்படைச்சிட்டேன். எந்த மனசு வந்து இப்போ நான் பிரான்ஸ்ல இல்லை, ஸ்ரீலங்காவில் இருக்கு. ஐயோ. நம்மளோட ஆல்ட்ர பர்த்டே வந்து 18ஆம் தேதி வருது. சர்ப்ரைஸ் டெலிவரி ஒன்று நல்லா இருக்கும். அந்த நாள் வந்து அவங்களோட வீட்டை இன்னும் லவ்ன்றது தெரியாது. அந்த நாள் தெரியப்படுத்திடுவோம். எப்படி நம்ம பிரான்ஸ்ல நெரியும் வெளிநாட்டு மாப்பிள்ளை ஒத்துக்கொள்ள தாவணும். சர்ப்ரைஸ் டெலிவரி ஒரு ஆள் தான் நாம் பார்க்கணும், தேடி பார்க்கணும். இருக்கவே இருக்கு நம்மளோட மாமா குட்டி சர்ப்ரைஸ் டெலிவரி. உடனே கோல் எடுப்போம். சிங்களம் பேசும் உறவுகளுக்கு நன்றி. வாடா கதைக்கு சிங்களம் பேசும் உறவுகளுக்கு நன்றி. நம்ம இப்போ சரியா 12 மணிக்கு சர்ப்ரைஸ் டெலிவரி பண்ண வந்திருக்கோம். இப்போ போய் அவங்கள கேட் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவோம். நீங்களும் வாங்க, மாமா குட்டி சர்ப்ரைஸ் டெலிவரியோட இணைந்துருங்க. சிங்களம் பேச உறவுகள். அல்ல நல்லா ஓங்கி அடிங்க. அங்கிள் வீட்டுக்காரர்கள்
சும்மா டைமுக்கு வந்துடுறோம். யாரு அப்ப நடிச்சா மாதிரி வாத்திரங்கள் வீட்டுக்காராக்களா? என்ன தம்பி யாரு நீங்க? நாங்க வந்து மாமா குட்டி சர்ப்ரைஸ் டெலிவரில அப்போ இந்த சர்ப்ரைஸ் சொல்ல சாங்க ஆட்டிடியூட் பொண்ணு அனுன்னு சொல்லி உள்ள அவங்களுக்கு தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பர்த்டேயா? ஓ பர்த்டே சரியா தான் வந்துருக்கோம். அவரை விடுதானே சரி என்னன்னு சொன்னா சர்ப்ரைஸ் பண்ணிடுவாங்க. நீங்களும் சொல்ல வேணாம். சரி சரியா? நீங்களும் சொல்ல நான் சொல்ல மாட்டேன். சொல்லாதீங்க. நம்மளுக்கு எல்லாம் சேர்ந்து செய்வேன். என்ன சொன்னா என்ன அவர பேர் என்ன? அவர் அன்பு தோழன் அன்பு தோழன் ஆனந்த் இருக்காரு. அவர் லவ்வர். சரியா? ஏன் லவ்வர் கல்யாணம் கட்ட போறா? சாரி, வருங்கால கணவர். கனவு அவர் பர்த்டே இவே சர்ப்ரைஸ் எங்களை பண்ண சொல்லிருக்காங்க. இவ்வளவு பேர் இருந்து எங்களை பண்ண சொல்லிருக்காங்கன்றது பெரிய விஷயம் எங்களுக்கு. நம்பிக்கை நானே உங்களோட சர்ப்ரைஸ் டெலிவரி அதுதான் வந்திருக்கோம் 12 மணிக்கு. கொஞ்சம் இல்ல அங்கிள் என்னன்னு சொன்னா சொல்லுங்க. என்ன வார்த்தை அங்க இது அந்த நாய் ரோட்ல நடந்து கத்திட்டு கிடக்காது. என்னன்னு சொன்னா கதவெல்லாம் போட்டுறாங்க. சர்ப்ரைஸ் அவர் சொன்னவர் சர்ப்ரைஸ் டெலிவரி பண்ணக்குள்ள என் மூச்சவ பேச்சவ சொல்லும் அழக நான் போட்டுறேன். அடிப்பான அந்த பாட்டு போட சொன்னவர பாட்டு போட. சரி, 100க்கு 100 என்ன அப்படி எல்லாம் கேலி என்ன உள்ளுக்குள்ள ரோஸ் டைரி மில்க் எல்லாம் இருக்கு. லவ் பண்ற கல்யாணம் பண்ண போறவங்க கொடுப்பாங்க. இதை கொடுத்து போட்டு அவங்கள கூப்பிடுங்க சர்ப்ரைஸ் பண்ணுவோம். நம்ம இடையில கேலி அடியே அப்பா தானே நீங்க? அப்பா தானே. அப்பா டிரான்ஸ்பாபுலரி அவள புள்ளைக்கு நான் அப்பன் தான். அப்பாவா? அவளு புருஷன்டா. நான் புருஷனா? கள்ளக்காதலுக்காடா சர்ப்ரைஸ் பண்ணீங்க. சர்ப்ரைஸ் டெலிவரி சர்ப்ரைஸ் பண்ணி அதுல ஒரு கேமராமேன். என்ன மாட்டது என்ன மாட்டு என் மூச்சை ராணி பண்ற போட. ஹலோ ஓம். பெரியம்மா நம்பர் அனுப்புறா. பிரான்ஸ் பிரியனண்டு. ஓமாம் சிந்துஜான்ற நீங்க? நான் தான். ஓமாம் அம்மா சொன்னாங்க நீங்க கோல் எடுப்பீங்க, இவ்வளவு சீக்கிரம் எடுப்பீங்க. எப்படி இருக்கீங்க? இல்ல ஓகே குட் தான். உங்களுக்கு ஓகேவா? போட்டோவிலே அவ்வளவு வடிவா இருக்கு. நான் பார்த்தேன். நான் பரவாயில்ல. எந்த பர்சனாலிட்டி கொஞ்சம் குறைவுதான் என்ன இருந்தாலும். நீங்க அந்த சொல்லிக்கலாம் அடிச்ச கைமரம் மாதிரி இருக்கீங்க. நேர்ல எப்படி இருப்பீங்க? இல்ல நான் போட்டோவில் அப்படி இருக்கு. லைட்டிங் கொஞ்சம் குறைவு. நான் இது வார்படத்தில் வர கிருத்திக் ரோஷன் மாதிரி இருப்பேன். ஓ நைஸ். நான் வந்து வார்படத்துல வர ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருப்பேன். வார்படத்துல ஐஸ்வர்யா ராய்? சரிங்க. சரி வீடியோ கால் எடுக்கலாமா? இல்ல இப்போ வீடியோ கால் எல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு வாங்கல. ஆமாமா இப்ப நான் வெக்கேஷன் வேற வந்தனே. வரீங்களா? ஆமாமா இப்ப நெக்ஸ்ட் மந்த் வரேன். அப்போ வந்தோடனே இப்படியும் வெட்டிங் பண்ணிட்டு என்னையும் பிரான்ஸுக்கு எடுக்குது எனக்கு தான். ஓகே சரி ஓகே பாய் லவ் யூ. Many months later. ஹலோ மைன் இங்க இல்ல, நான் உள் ரோட்ல இருக்கேன். இல்ல எம்ஐஎன்இ மைன் மைனா? மைன் சொல்லுங்க மைன். என்ன செய்றீங்க? இருக்கேன், உங்களை தான் பார்த்துருக்கேன். வழி மீது விழி வைக்கிறேன். இல்ல இன்னொரு 10 hours நாங்க லேண்ட் ஆயிருவோம். வாவ் சூப்பர், எக்ஸைட்மெண்டா இருக்கு எனக்கு. வாங்கலாம். சரியா, உங்களுக்கு எனக்கு கிஃப்ட் எல்லாம் வேண்டியது வர. மிஸ் யூ. சரி ஓகே. 3 hours later. வெல்கம் டு ஸ்ரீலங்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பொண்டாட்டியை பார்க்க போறேன். எக்ஸைட்மெண்டா இருக்கு. போங்க எம்சி காரா இல்ல வரையில அலௌட் இல்ல. போங்க. இல்ல நான் தான் டிரான்ஸ்பிரியன். நான் தான். என்ன இப்படி இருக்கீங்க? போட்டோல ஒரு மாதிரி இருக்கீங்க, நேர்ல ஒரு மாதிரி இருக்கீங்க. என்ன சரி கிளைமேட் ஸ்ரீலங்கா இப்போ ஜஸ்ட் நவ தான் கரெக்ட் போயிட்டேன். அது சரி. எங்க ஃபியான்சே சிந்துஜா அதுக்குள்ளே வக்கத வா. சிந்துஜா அத்தை அவதான் எங்க எனக்கு என்ன சர்ப்ரைஸ் தாங்கல மாதிரி. இது எங்க சிந்துஜாவை கூட்டிட்டு வாங்களே. யாரு நீங்க? நான் தான் சிந்துஜா. என்ன சாமான் நடந்து என்ன இல்ல எல்லாத்தையும் உள்ளே கலட்டு ஃபுல்லா கலட்டுங்க. இதையும் போன ரெண்டு ரூமுக்குள்ள வைங்களா? என்ன இது? நான் தான் சிந்துஜா. சிந்துஜாவா? ஆமா. என்ன இந்த கலர்ல இருக்கியா பாருங்க, உங்களை மாதிரி நல்லா இது மாதிரி நெத்தலி. நான் நினைச்சு நீ காந்தி பாக்கல இருக்கிற முந்திரி கொட்டை மாதிரி. என்னடி நீ வீட்டுல சுட்டு தின்ற முந்திரி கொட்டமா இப்படி கரகரண்டு இருக்கியா? அது இல்ல ஜெமனாயி. உங்களை பார்த்ததான் நான் ஏதோ இது மாதிரி ரெட் ஷாக்ல வர மாதிரி நல்லா கெளுத்தி மீன் மாதிரி இருக்கீங்க. நம்ம நாளைக்கு ரிட்டர்ன் டிக்கெட் போட வச்சுதான் எனக்கு வேணாம். அதான் எனக்கு வேணாம். நீ கல்யாணம்